அன்புள்ள நண்பர்களே, இந்த உலகத்தில் 3 விதமான பொருளாதார கொள்கை கோட்பாடுகள் உண்டு. ஒன்று கேபிட்டலிசம், முதலாளித்துவ பொருளாதார கொள்கை. இரண்டாவது கம்யூனிசியம், பொது உடைமை பொருளாதார கொள்கை. மூன்றாவது இஸ்லாமியசம், ஜகாத் எனும் பொருளாதார கொள்கை. இந்த 3 கொள்கைகளில் எந்த கொள்கை சிறந்தது என்று பார்த்தால், இஸ்லாமிய பொருளாதார அந்த கொள்கை ஜகாத் சதக்கா என்னும் பொருளாதார கொள்கை தான் சிறந்தது. ஏனென்று பார்க்கின்ற பொழுது, கேபிட்டலிசம் முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கொண்டன. இதனுடைய நோக்கம் உழைக்கலாம், அந்த உழைப்பை சொந்தமாக்கி கொள்ளலாம், ஆனால் வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த பொருளாதார கொள்கை கோட்பாடினால் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் வளம் பொழிந்தன. ஆனால் மற்ற நாடுகள் வறுமையில் வாடின. மற்ற மக்கள் வறுமையிலே செத்து மடிந்தார்கள். இந்த பொருளாதார கொள்கை இந்த உலகத்தில் தோற்றுவிட்டது. இரண்டாவது கம்யூனிசியம், பொது உடைமை கொள்கை. ஒரு மனிதன் தமது திறமையினால் அபாரமாக எவ்வளவு வேண்டுமானாலும் உழைத்தாலும் கூட அவனுடைய உழைப்பு யாவும் அவனுக்கு எவ்வளவு தேவையோ ஒரு நாளைக்கு, அது போக மீதி உண்டான பொருளாதாரம் எல்லாம் அரசு கருவூலத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அது அரசுடைமையாக ஆக்கப்பட வேண்டும். அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்பதுதான் பொது உடைமை கொள்கை. இந்த கொள்கையின் மூலமாக தனிநபர் பாதிக்கப்பட்டார்கள். தனி மனிதனுடைய உழைப்பு அங்கே சுரண்டப்பட்டது. தனி மனிதனுடைய பொருளாதாரம் அங்கே நசுக்கப்பட்டது. இதுவும் இந்த உலகத்தில் தோற்று போய்விட்டது. மூன்றாவது பொருளாதார கொள்கை நடுநிலைமையான பொருளாதார கொள்கை. அதுதான் இஸ்லாமிய பொருளாதார கொள்கை. ஜகாத்தின் மூலமாக, தான தர்மங்களின் மூலமாக அந்த பொருளாதார கொள்கையை இஸ்லாம் கட்டமைத்தது. இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தனி மனிதனாக இருக்கக்கூடிய நீ உமது உழைப்பால், அபார சக்தியால் எவ்வளவு வேண்டுமானாலும் உழைக்கலாம், எவ்வளவு பொருளையினாலும் ஈட்டிக் கொள்ளலாம். அந்த பொருளாதாரம் எல்லாம் உனக்கு சொந்தம் இருந்த போதிலும் கூட, உனக்கு பக்கத்தில், உனக்கு எதிர்த்தாப்புல, உனக்கு பின்னாப்புல ஏழைகள் இருக்கிறார்கள். அந்த ஏழைகளையும் கவனிக்க வேண்டும், அவர்களையும் வாழ வைக்க வேண்டும். அப்போ நீ சம்பாதித்த அந்த பொருளாதாரத்திலிருந்து 100க்கு 2.5% ஜகாத் எனும் ஏழை வரியை செலுத்திவிட வேண்டும். நீயும் நல்லா இருக்கணும், கஷ்டப்படும் ஏழைகளையும் நல்ல வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு பொருளாதார சிந்தனை கொள்கைதான், ஒரு பொருளாதார கொள்கை கோட்பாடு தான் இஸ்லாமிய பொருளாதார கொள்கை கோட்பாடு. அது ஜகாத்தின் மூலமாக, தான தர்மங்களின் மூலமாக அந்த பொருளாதார கொள்கை அது வெளிப்பட்டது, இந்த உலகத்தை வாழ வைக்கிறது. எனவே முதலாளித்துவ பொருளாதார கொள்கையோ, பொது உடைமை பொருளாதார கொள்கையோ இந்த உலகத்தில் தோற்று போய்விட்டது. உலகம் அழியும் வரைக்கும் நீடித்து நிற்கக்கூடிய சிறந்த பொருளாதார கட்டமைப்பை கொண்ட சிறந்த பொருளாதார கொள்கை தான் இஸ்லாமிய பொருளாதார கொள்கை. ஜகாத் எனும் ஏழை வரி பொருளாதார கொள்கை, சதக்காக்கள் எனும் தர்மநிதி பொருளாதார கொள்கை. எனவே அப்படிப்பட்ட அந்த பொருளாதார கொள்கை, இஸ்லாமிய பொருளாதார கொள்கையை நாம் கடைபிடித்து வாழ்வோமாக. நாமும் நல்ல முறையில் வாழ வேண்டும், ஏழைகளையும் வாழ வைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய பொருளாதார கொள்கை கோட்பாடின் மிக முக்கியமான பணியாக, நோக்கமாக இருக்கிறது. இதை இந்த உலகத்தில் செவ்வென செயல்படுத்துவோம். வாருங்கள், வெற்றி பெறுவோம்.